திருச்சியில் தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் ஹோட்டல் நடத்தி வரும் எஸ்ஆர்எம் குழுமம் தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டிய குத்தகை நிலுவை 20 கோடி ரூபாயை உடனடியாக செலுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம். திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் ஹோட்டல் குழுமம் குத்தகை பாக்கியை அரசுக்கு 20 கோடி ரூபாய் குத்தகை பாக்கியை உடனடியாக செலுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திருச்சியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்துக்கு சொந்தமான இடத்தில் எஸ்ஆர்எம் குழுமம் ஹோட்டல் நடத்தி வருகிறது. இந்த ஹோட்டலுக்கான குத்தகை காலம் முடிந்துவிட்டதால் அந்த இடத்தை கையகப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மற்றும் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆகியோர் எஸ்ஆர்எம் குழுமத்திற்கான குத்தகை காலம் கடந்த 2024ஆம் ஆண்டு முடிந்துவிட்டதாகவும், ஆனால் அவர்கள் அந்த இடத்தில் தொடர்ந்து தற்போது ஹோட்டல் நடத்தி வருவதாகவும், தொடர்ந்து அவர்கள் அந்த இடத்தை உரிமை கோர முடியாது எனவும் தெரிவித்தார். மேலும் அந்த நிறுவனம் சார்பில் குத்தகை பாக்கியாக 38 கோடி ரூபாய் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய 38 கோடி ரூபாய் குத்தகை பாக்கியில் 20 கோடி ரூபாயை எஸ்ஆர்எம் குழுமம் வரும் 6 வாரங்களில் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். இந்த தொகையை முதலில் செலுத்தினால்தான் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க முடியும் என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கில் 6 வாரங்களில் 20 கோடி ரூபாய் செலுத்தியதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.